அதே போல இன்னைக்கு 23வது அத்தியாயம் which is delivering the wife of the Brāhmaṇas. பிராமணர்களுடைய மனைவிகளை எப்படி கண்ணன் delivering the wife of Brāhmaṇas who perform sacrifice. அப்புறம் பிராமணர்களோட வைஃப்லாம் வந்து யாகங்கள் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களை எப்படி டெலிவர் பண்ணாங்க லீலை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். So I'm reading from Krishna book. The morning passed. The cowherd boys were hungry because they have not eaten breakfast. They immediately approached Krishna and Balaram and said, Dear Krishna and Balarama, you both all powerful. கண்ணனுடைய கோபர்கள் வந்து இதை சொல்றாங்க கிருஷ்ணர்கிட்ட, நீங்க கிருஷ்ணரும் பலராமர் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பவர்ஃபுல் because you have killed many demons, but today we are much afflicted with hunger. This is disturbing us. அப்பனா கோபர்கள் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்றாங்களா, இந்த மாதிரி இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப பசிக்குது கிருஷ்ணா, எங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்கு அப்படின்னு சொல்லுறாங்களா. In request in this way, Lord Krishna and Balaram immediately show compassion. அப்பனா கண்ணனும் பலராமரும் இவங்க ரெண்டு பேர் மேல வந்து கருணை காமித்தாங்களாம். கருணை காமித்து விட்டு இந்த மாதிரி என்ன சொன்னாங்களா, நீங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, இந்த பிராமணர்கள் இங்க பக்கத்துல இருக்கிற வில்லேஜ், பிகாஸ் இப்ப நேத்து என்ன கதையை பார்த்தோம், லாஸ்டா நேத்து என்ன கதை பார்த்தோம், கிருஷ்ணரும் பலராமரும் வந்து அந்த மரங்களை எப்ரிஷியேட் பண்ணினாங்க. மரங்களை எப்ரிஷியேட் பண்ண பிறகு என்ன நடக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த மரங்களெல்லாம் எப்ரிஷியேட் பண்ணிட்டு அப்புறம் விருந்தாவனத்துல வந்து யமுனை கரையில ஒரு அழகான ஸ்பாட்ல வந்து கண்ணன் உட்காந்துருந்தாரு, உட்காந்துட்டு அங்க இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து நேற்று பார்த்தோம். இப்போ என்ன நடக்குது, அந்த அதே மாதிரி அந்த மார்னிங் பாஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து கால பசியார் இவங்கெல்லாம் சாப்பிடாம போயிட்டாங்களாம். ஸோ பிகாஸ் தே never eat kala pasyara, they all felt very hungry. So when they felt hungry, Krishna was telling that பக்கத்துல வந்து ஒரு வில்லேஜ் இருக்கு. ஸோ அந்த வில்லேஜ் இருக்கிறனால வந்து அங்க பிராமணர்கள்லாம் வசிக்கிறாங்க. There's Brahmins who are living in this village. So Krishna was telling, நீங்க என்ன பண்ணுங்க, அங்க இருக்கிற அந்த பிராமணர்கள்கிட்ட போய் சாப்பாடு கேட்கலாம். You can actually beg them some nice food stuff to eat. They may give you. But Krishna was telling, இந்த பிராமணர்களாம் வைணவர்கள் அல்லை. They are not Vaishnavas. And they are not accustomed to chant the name of Krishna and Balaram. கிருஷ்ணரும் பலராமரோட நாமத்தை சொல்லுறதுக்கு அவங்களாம் வந்து தகுதி இல்லாதவர்கள், அவங்க வாயில அந்த நாமமே வராதான். பிகாஸ் வெரி பிஸி சாண்டிங் த வேதிக் மந்த்ராஸ், பட் அவங்க என்ன சொல்றாரு, கிருஷ்ணர் என்ன சொல்றாரா, என் பேரை கேட்டு அந்த பிராமணர்கள் கிட்ட வந்து சாப்பாடு கேட்காத, என் பேரை சொல்லாத அவங்க கிட்ட. பட் இன்ஸ்டேட் வாட் யூ ஆல் கேன் டூ, நீங்க பேசாம பலராமரோட பேரை சொல்லி அங்க வந்து சாப்பாடு கேளுங்க. ஏன்னா பலராமர் வந்து சக்திரிய குலத்துல பிறந்திருக்காரு. ஏன்னா லீலை வரி பார்த்தோமா, பலராமர் வந்து வசுதேவரோட மகனா வந்து வரும். கண்ணன் வந்து நந்த மகாராஜர் மகனா தானே வராரு. ஏன்னா கண்ணன் யசோதாக்க பிறந்த மாதிரி தானே வந்து விருந்தாவனத்துல எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால என்ன நினைக்கிறாங்களா, வசுதேவருக்கு வந்து ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, கிருஷ்ணர் நான் வஷ்யா எனக்கு எப்படி வந்து சேரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அதனால பெட்டர் வந்து பலராமரோட பேர் சொன்னா பலராமர் சக்திரியன், அட்லீஸ்ட் ஒரு பிராமணன் சக்திரியனுக்காச்சும் சேரிட்டி கொடுப்பாங்க, தவிர எங்களுக்கெல்லாம் வஷ்யனுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சொன்ன பிறகு இந்த கோப்பர்கள் என்ன பண்ணாங்களா, உடனே வந்து அங்க இருக்கிற அந்த பசுமாடுக்கு வந்து போயிருக்காங்களா, அங்க பசுமாடுக்கு போயிருக்காங்களா. ஸோ அதனால வந்து அந்த கோப்பர்கள் என்ன பண்ணாங்களா, அந்த கோப்பர்கள் அங்க இருக்க பிராமணர்கள்கிட்ட போனாங்களா. ஸோ பிராமணர்கள்கிட்ட போன நேரத்துல they started to ask to the Brāhmaṇas, oh earthly gods, they are actually telling to the Brāhmaṇas, they're calling Brāhmaṇas as earthly gods. ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க எல்லாரும். ஹரே கிருஷ்ணா எல்லாரும் சான் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. So okay, 1 minute. I feel there is some கொசுகள் தொல்லை தாங்கவில்லை, ஈக்கள் தொல்லை. எல்லாரும் பீக்கள் போல இருக்கணும், பீ குழவி மாதிரி. ஓகே ஸோ பேசிக்கலி வந்து இந்த பாஸ்ட் டைம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த பாஸ்ட் டைம் ஓடிக்கிட்டு இருக்க சமயத்தில் என்ன நடந்துச்சு, இந்த கோபர்கள்லாம் போய் கண்ணன் அந்த பிராமணர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி கண்ணன் எங்க கிட்டே சொன்னார், இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து சேரிட்டி எடுக்கிறதுக்கு கண்ணன் எங்க கிட்டே சொன்னார். ஓகே, ஆக்சுவலி யாரெல்லாம் இந்த கேள்விகள் இருந்தால் கண்டிப்பா அந்த லீலை கேட்கலாம். ஸோ அந்த கோபர்கள் ஆக்சுவலி ஆர் டெல்லிங் டு talking to the Brāhmaṇas, these Brāhmaṇas who are very busy doing யக்யம் வளர்த்துக்கிட்டு இருக்க Brāhmaṇas கிட்ட சொல்றாங்களா, oh earthly gods, kindly hear us the order of Lord Krishna and Balaram. We hope that you both are doing well. We know that you know them both well. We wish you all good fortune. Krishna and Balaram are tendering cows nearby. கண்ணனும் பலராமர் பக்கத்தில் பசு மாடுகள் மேய்த்து கொண்டு இருக்கார்கள்.
and we have come here to ask food from you. இங்க வந்து உங்களுக்கு வந்து charity சாப்பாடு கேட்கறதுக்காக நாம வந்திருக்கோம். Give us some, and we know that you are very respectable Brāhmaṇas. உங்களுக்கெல்லாம் வந்து வேத சாஸ்திரங்களாம் நல்லா அறிந்த person. ஸோ அதனால நான் வந்து உங்ககிட்ட வந்து நாங்கள் வந்து we coming to beg some food stuff. Although the boys were village boys were not expert to be learned in all Vedic scriptures, but they hinted because of their association with Krishna and Balaram. இந்த பசங்கள் என்னதான் வந்து சின்ன பசங்களா இருந்தாலும் கிருஷ்ணர் பலராமர் கூட சங்கமம் வைத்ததுக்காக they know almost everything in the Vedic scripture. Sarvashashaham viridi sannivisto. Krishna is within the heart, have given all the necessary information they should know. Dadami buddhi yogam tam yenamama payantite. They all know this principle. When the Supreme Personality of Godhead, Krishna and Balaram, asked for food, the boys would immediately deliver without hesitation. As stated in Bhagavad Gita, one should perform yajna only for the satisfaction of Vishnu. The boys continued. அப்பனா இந்த கோபர்கள் வந்து இந்த பிராமணர்கிட்ட பேசுறாங்க. லார்ட் கிருஷ்ணா as கிருஷ்ணா, லார்ட் விஷ்ணு என்ன சொல்றாங்க, விஷ்ணு பகவானை தான் கிருஷ்ணரும் பலராமராக காத்து கொண்டு இருக்கிறார்கள், அவங்களுக்காக சாப்பாடு கொடுங்கள். ஏன்னா நாங்கள் வந்து அவங்க சார்பாக வந்து இங்கே ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு நாங்கள் கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஜென்ரலி வைஷ்ணவாஸ் or pure devotee of Lord did not take part in any sacrificial performance, but they know very well that all performances are called Diksha Pasusamata Sautramanya. One is permitted to take food after the procedure of Diksha and before the animal sacrificial ceremony. Okay, இதுங்க வந்து கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. Although the companion of Lord and Balaram was simple, அப்பனா கோபர்கள் வந்து ரொம்ப சிம்பிளான பாய்ஸா இருந்தாலும், but the Smriti Brāhmaṇas could not understand the detection of the transcendental devotee of the Lord. They could not even appreciate the begging of the Supreme Lord. And actually என்ன நடந்துச்சா, இவங்க வந்து யாருமே வந்து பிரசாதம் கொடுக்கவே இல்லையா கண்ணனுக்கு. கண்ணனுக்கு வந்து they supposed to give some offering to Kanna, but because they were so wicked, these Brāhmaṇas, not to say wicked, they are just so attached to the Brahminical ritualistic Brahmin stuff. So அதனால they never care to give in charity. ஸோ இந்த மாதிரி வந்து நடந்தோடனே கிருஷ்ணரும் பலராமர்கிட்ட வந்து இந்த கோபர்கள்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் எப்படி சொல்ல கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. யூனோ they are very hungry, you know, they just young boys, சின்ன பசங்க. ஒரு சின்ன பசங்க உங்கள்கிட்ட இருந்தது எனக்கு பசிக்குது என்னாச்சும் கேட்டாங்க, கண்டிப்பாக நம்மலாம் கொடுப்போம். You know, all of you will be like small boys, and not just ordinary boys, they are friends of the Supreme Personality of God, Sri Krishna. I don't know what's wrong with these Brāhmaṇas. You know, they are so absorbed in thinking of the Vedic scripture and the Vedas and things like that, but they actually neglected these things. So 1 minute. Hamish, are you here? If you are here, please come down. Hamish. Okay. So இப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அப்புறம் என்ன நடந்துச்சா வந்து கிருஷ்ணரும் பலராமரும் வந்து இந்த பசங்களாம் வந்து ரொம்ப they felt very sad. So when they felt very sad, the boys saw that the Brāhmaṇas would not talk to them. Actually அவங்க வந்து பேசவே இல்லையா பிராமணர்கள்கிட்ட. Just do the moderator thing. Okay, thank you. ஸோ என் வாய்ஸ் இங்கே திருப்பி எக்கோவாக கேட்க போகுது. எனிவே பேக் டு த பாஸ்ட் டைம். ஸோ இந்த மாதிரி அந்த பிராமணர்களுக்கு வந்து பேசவே இல்லையா. ஸோ அந்த பேசாமல் இருக்கிற சமயத்தில் என்ன நடந்துச்சா, இவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு கிருஷ்ணரும் பலராம்கிட்ட போனாங்களா. கிருஷ்ணரும் பலராம்கிட்ட போய் சொல்கிறாங்களா, இந்த மாதிரி நாங்கள் போய் கேட்டோம் இந்த பிராமணர்கள்கிட்ட, we were so hungry, we just want some food to eat Krishna, but we never get anything in return. So they was very upset. So that time Krishna was telling, when you are begging, நம்ம வந்து இந்த மாதிரி இந்த மடிப்பிச்சை இந்த மாதிரி கேட்குற சமயத்தில் வாட் யூ ஆல் ஷுட் டூ இஸ் டோன்ட் எக்ஸ்பெக்ட். வென் யூ ஆக்சுவலி டூயிங் திஸ், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருங்க. சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் தட் டசன்ட் மேட்டர், யூ ஹேவ் பெர்ஃபார்ம் யுவர் டியூட்டி ஆஃப் ஆஸ்கிங். அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ அது அவங்களோட சைட். ஸோ டோன்ட் பி அட்டாச் டு தட். த ஃப்ரூட் ஆஃப் த ரிசல்ட் மேலே அட்டாச்சாக இல்லாமல் உங்கள் கடமைக்கு போய் கேட்டுங்க. ஸோ இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரா, லார்ட் கிருஷ்ணா தென் ஆஸ்க் ஆல் த பாய்ஸ் டு கோ அகெயின். கிருஷ்ணர் சொல்கிறாரா மறுபடியும் நீங்கள் எல்லாரும் போங்கன்னு சொன்னாரா. ஆனால் இந்த வாட்டி எங்கே போகணும், பட் திஸ் டைம் அந்த பிராமணர்கிட்ட போகாதீங்க, அந்த பிராமண பத்தினிகள், த ஒய்ஃப் ஆஃப் பிராமணா கிட்ட போய் கேளுங்க. அவங்க எல்லாம் ரொம்ப பிஸியாக வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் கிருஷ்ணரும் பலராமரும் நெய்வேத்தியங்கள் கேட்டாங்க, உண்றதுக்கு சாப்பிட்றதுக்கு கேட்டாங்க, நீங்கள் அவங்க கிட்ட போய் கேளுங்க. பிராமணர்கிட்ட போய் கேட்டீங்க, அவங்க டிக்ளைன் பண்ணிட்டாங்க. தே ஃபெல்ட் யூ நோ வாட் திஸ் பாய்ஸ் ஆர் டூயிங், யூ நோ தே நெவர் அப்ரிஷியேட் தட் காட் ஹிம்செல்ஃப். ஆக்சுவலி த ரியல் பர்பஸ் ஆஃப் யாகம் வளர்க்குது, அந்த யாக நெருப்பு வந்து பகவானோட நாக்கு, அதில் நம்ம சுவாகான்னு போடும் போதே டைரக்டாகவே லார்டுக்கு போதா. ஆனால் இங்கே பரமபுருஷ பகவானே வந்து கேட்கும் போதே they failed to give and they failed to recognize Krishna, who is the real enjoyer of the sacrifice.
அந்த யாகத்திலோட உண்மையான யாகத்தோட ஆஃபரிங் எல்லாம் பகவானுக்கு தான் பேசியார். பரமபுருஷ பகவானுக்கு தான் வந்து ஹோமம் வளர்த்து புருஷ சுக்தெல்லாம் படித்து நம்ம ஸ்வாஹா ஸ்வாஹா ஸ்வஹன்னு போடுறோம். ஆனால் these Brahmanas fail to even understand because they're so attached to this ritualistic, they don't have devotion. இவங்க ரொம்ப ரீச்சுவலாக தான் இருப்பாங்க. இந்த ஸ்மார்த்தா பிராமணாஸ்னு சொல்லுவாங்க. they very ritualistic. இப்படி சோஹா சோஹா இந்த மந்திரங்களே படிக்கிறது. பட் when come to devotion, they don't have devotion. So now Krishna is asking, நீ போய் இந்த பிராமணருக்கு பத்தினிகள்கிட்ட போய் நீ போய் கேளு. Ask the Brahmanas wife because they are always remembering me and Krishna and Balaram. They are telling Krishna saying என்னையும் பலராமரும் எப்பொழுதும் மனதில் நினைத்து கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போனா they will not disappoint you. Carrying out the orders, the boys immediately went to the wife of the Brāhmanas. They found the wife was sitting inside the house and it was beautifully decorated with ornaments. After offering all the respectful obeisances, the boys said, "Dear mother," அங்கே வந்து அந்த பசங்கள் எல்லாரும் அங்கே போய் அந்த பிராமண பத்னி கிட்ட போயிட்டு அங்கே வந்து அழகாக வந்து பிரெயினா, ஏன்னா நம்மள வேதத்தில் வந்து 7 வகை அம்மாக்கள் இருக்காங்க. the 7 types of mothers in Vedas. One is நம்மளை பெத்து எடுத்த தாய்க்கு ஒன்று, means a mother who have given birth to us is one. And the second is first is the mother who give birth to us. Second is Brahmana Patni, means the wife of Brahmanas. Raja Patni, the wife of the kings. Guru Patni, the wife of the spiritual master. Gomata, Pasumadu. Bhuma Devi, நம்ம உட்காந்துருக்கோம் இந்த பூமா தேவியும் நம்மளுக்கு தாய். ஏழாவது வந்து the nurse. Nurse is also considered as one of your mothers. So according to Vedic scripture, இவங்க எல்லாரும் வந்து தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவரும். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த பசங்கள் அதனால தான் இந்த பிராமணர்களோட பத்தினிகள் which is the wife of Brahmanas கிட்ட போய் dear mothersனு சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த 7 mothers இருக்கிறாங்க சாஸ்திரம் பிரகாரம் பார்த்தோமா. ஓகே, ஸோ dear mothers, please accept my humble obeisances. Here our statement. இந்த கோபர்கள் சொல்கிறாங்க. ஓகே, may we inform you that Lord Krishna and Balaram are nearby and they have come here with the cows, and you may know that we have come here under their instruction. All of us are very hungry. Therefore, we have come to you for some food. Please give us something to eat for Krishna, Balaram and ourselves. என்ன சொல்றாங்க? இதை கேட்ட அந்த பிராமண பத்னிகள் immediately they become so excited, so happy. Krishna have come dear. We have heard about him. We always wanted to see him. And immediately they went inside, took whichever palatable preparation, நல்ல ருசியான உணவுகளாம் எல்லாத்தையும் எடுத்து விட்டு, and immediately they all ran to see Krishna. They were so anxious. And for a long time the wife been anxious to see Krishna. However, they was preparing to leave home to see him. Their husbands, father, son, relatives asked them not to go. ஏழாவது மதர் வந்து nurse. But the wife did not comply. Actually வந்து அவங்களாம் கிளம்பி போறாங்களாம். இதெல்லாம் யோசிக்க எங்க நம்ம வைஃப்ஸ்லாம் கிளம்பி போயிட்டு இருக்குதுங்க. And they got to know they are going to see Krishna. And they say, and these Brahmanas are telling, no need to go. Stay here. Stay. Why are you going? Why you want to go and see Krishna and Balaram? Why you want to give them? And that time they didn't want to listen to Krishna's and Balaram's word. They refused to listen. So the woman, they actually, because when devotee என்ன சொல்றாங்களா, however, when they was preparing to leave home to see him, Sri Krishna, their husbands, fathers, sons and relatives asked them not to go, but the wife did not comply. When a devotee is called by attraction of Krishna, he does not care for bodily ties. The woman, who are the Brahmana Patnigal, enter the forest of Vrindavan காட்டுக்குள்ள போயிட்டு அங்க கண்ணனும் பலராமரும் மாடு மேய்க்கிறத பார்க்கறாங்க. And they was perplexed. They were so amazed to see beauty of Krishna. இந்த பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் முள்முத கடவுளாக இருந்தாலும் பசுமாடுகளை மேய்த்து கொண்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தாராம். அவ்வளோ அழகா இருந்தாராம். அந்த பசுமாட்டிலே எப்படி தெரியுமா இருந்துச்சா, வெள்ளை தாமரைகள் நடுவில் நீலை தாமரைகள் பூ இருந்த மாதிரி இருந்துச்சு. சச் அ பியூட்டி. அந்த பிராமணாஸ் வைஃப் இங்கே வந்து கண்ணனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. எல்லாரும் நல்லா காது கொடுத்து கேளுங்க, இப்படி கண்ணன் இருந்தார் பாருங்க. The Brahmana's wife saw Krishna putting on a garment glittering like gold. கண்ணனோட வேஷ்டி தங்கம் போல மினுக்கிட்டு இருந்தான். He wore a very beautiful forest garland. வனமாலியம் என்பது வனம் என்பது காட்டிலை பூக்கிற மலர்களை கண்ணன் கழுத்தலை அணிந்திருந்தானா. தலையிலே
பீகாக் ஃபெதர் பர்ஹா பீட்டம் நட்டவரவ புஹு கர்ணியோ கர்ணிகாரம்னு சொல்லுவோம். அந்த அழகான பீகாக் ஃபெதரை தலையில வைத்து கொண்டு இருந்தாராம். He also was painted with minerals found in விருந்தாவன். கண்ணனுடைய கண்கள் சுற்றி அழகான பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருக்குமா. இன்று வரை நீங்கள் விருந்தாவன் மாயப்புரியில நம்ம சப்ரஞ்சாயில இருக்கு கிருஷ்ணர் கோயில் ராதாகிருஷ்ண கண்ணாய் கோயிலுக்கு போட்ட கண்ணனை கண்கள் சுத்தி அழகாக ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருப்பாங்க. அங்க நேச்சுரல் மினரல்ஸ் அவர் வரைஞ்சிருந்தாரா. and he looked exactly like a dancing actor on a stage. They saw him one hand on the shoulder of his friend, ஒரு கரத்தை அவர் நண்பர்களோட தோளை வைத்து, and another hand was holding lotus flower, ஒரு கரத்தில் தாமரை மலர்களை பிடித்து கொண்டு இருந்தார்களா. எத்தனை மலர்கள் இருந்தாலும் கண்ணனுடைய கையில தாமரை மலர் தான் எப்பயுமே இருக்கு நம்ம பார்க்கிறோம். and his ears was decorated with lilies, காதுல லிலி பூ வச்சிருந்தாராம். and he wore marks of திலகம் அணிந்திருந்தாராம் எம்பெருமாள். அழகாக இனிமையா மதுரமாக சிரித்து கொண்டு பார்த்து கொண்டு இருந்தார்களா. with their eyes the Brāhmaṇas saw the supreme personality. அவங்களோட கண்களாக, அதோ சாதாரண கண்களாக பகவானை பார்க்க முடியாது. பிரேமம் ஜன சுரீத பக்தி விலோச்சனேனா, the eye which is soaked in prema, that eye which is soaked in love for Krishna, only in such eye you can see Krishna. and அந்த கண்களாகி இந்த பிராமண பத்னிகள் கண்ணனையோட அழகை குடித்து கொண்டு இருந்தார்களா. and when they heard so much with their eyes the wife of Brāhmaṇas saw the supreme personality of God on whom they have heard so much. ரொம்ப எப்ப பார்த்தாலும் கண்ணனோட இப்ப லீலைகளே கேட்டுக்கொண்டு இருந்தவர்கள், காதாலே கேட்டுக்கொண்டு இருந்த இப்ப கண்ணாலே பார்த்து they have saw him eye to eye, face to face, and Krishna entered their heart through their eyes. so beautiful this narration. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களா. அப்பனா யார் ஒருவர் கண்ணனுடைய லீலை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா, கண்டிப்பாக கண்ணன் eye to eye, face to face நீங்க பாப்பீங்க. if you all want to see Krishna eye to eye and face to face, the only way is to continuously listen about him, because the Brāhmaṇas continuously heard about Krishna, and now they had got the fortune to see Krishna eye to eye, face to face. and கண்ணனை கண்ணாலை பார்த்து they actually embrace Krishna inside their heart, because Krishna மனதுக்குள்ளே போய் விட்டார் அந்த மாதிரி. and now Krishna is talking with the Brāhmana பத்னிகள். my dear wife of Brāhmaṇas, you all are very fortunate and came here. please let me know, what can I do for you? you have come here neglecting the restrictions of the relative, father, brother, husband in order to see me is completely befitting. one who does this actually knows his self-interest, because rendering service unto me without motive or restriction is the most auspicious thing of living entity. அப்பனா பக்தரைகளை கண்ணன் சொல்றாரா, என்னை பார்க்கிறது தான் இஸ் த பெர்ஃபெக்ஷன் ஆஃப் ரிலிஜன், மீன்ஸ் பக்தி பண்றதுதான் இஸ் கிரேட்டஸ்ட். சில பேர் சொல்லுவாங்க கர்மம் பண்ணிட்டு பக்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஞான யோகா போகணும். பட் கிருஷ்ணா சேஸ் இன் பகவத் கீதா, யோகினாம் அப்ப சர்வேஷாம், த பெஸ்ட் ஆஃப் ஆல் யோகி இஸ் தட் யோகி ஹூ பெர்ஃபார்ம் பக்தி. பக்தி இஸ் த ஹையஸ்ட் டைப் ஆஃப் டிவோஷன் which is mentioned in Bhagavad Gita, Bhagavata Puranam, and also supported by the Vedic scriptures. and இந்த மாதிரி கிருஷ்ணர் சொல்றாரா, தயவு செஞ்சு நீங்களாம் போயிருங்க. now Krishna is telling, தயவு செஞ்சு my dear wife of Brāhmaṇas, நீங்க கண்டிப்பா நீங்களாம் வீட்டுக்கு போயிருங்க. you have came here to offer me nice food stuff, I really appreciate that, but go back home. but the Brāhmaṇas were still telling, நாங்க எப்படி வீட்டுக்கு போறது கிருஷ்ணா, நாங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம், உன்னை பார்க்கணும் சொல்லி நீ தான் கதின்னு நினைச்சு உன்னை சரணாகதி பண்றதுக்கு உன்னை பார்க்க வந்துட்டோம். if we go back now they might not accept us again Krishna, you are the only way, you are our only shelter. then Krishna was telling, don't worry, your husbands will not neglect you, you return. he's telling that rest assured, I am giving you assurance that your husbands will not neglect you, they will take care of you, okay, don't worry, because you are my pure devotees. அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு பக்தர்களை பத்தி, எல்லாரும் கேளுங்க. because you are my pure devotees, கண்ணன் அந்த பிராமணர் பத்னி கிட்ட சொல்றாரு, not only your relative but people in general as well as the devatas will be satisfied upon you. நீங்களாம் என்னோட, கிருஷ்ணர் சொல்றாரு பிராமண பத்னி, நீங்களாம் என்னோட பக்தர்களாக இருக்கிற நாளை உங்கள் ஆத்துக்காரரும் உங்கள் சொந்த பந்தங்களும் மட்டும் இல்லை, எல்லாருமே உங்ககிட்ட ரொம்ப ப்ளீசிங்கா இருப்பாங்க. they will be very pleased upon you.
And Krishna is situated as supreme personality of Godhead in everyone's heart, a super soul. So if anyone becomes a pure devotee of Krishna, he immediately becomes pleasing to everyone. அப்படின்னா பக்தர்கள் எல்லாருக்குமே ரொம்ப pleasing-ஆ இருப்பாங்களாம். The pure devotee of Krishna is never inimical to anyone. A sane person cannot be a enemy of a pure devotee. Transcendental for me does not depend upon bodily connection. Krishna said further, but anyone whose mind is always absorbed in me will surely very soon come to me for my eternal association. அழகா சொல்லிட்டாரு கிருஷ்ணாங்க. யார் ஒருவன் மனதிலே எப்பொழுதும் சதாவாக என்னை நினைத்து கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு very sure very soon come to me for my eternal association. அப்பனா யாரெல்லாம் கண்ணனை எப்போ தஸ்யஹம் சுலப அனன்ய சேத்த சததம் யோமாம் ஸ்மரந்தி நித்திய தஸ்யஹம் சுலப பார்த்த நித்திய யுக்த யோகினா, எப்பொழுதும் மனசு அனன்ய சேத்த சதத்தம், அப்பனா எப்பொழுதும் பகவானை மனதில் நினைத்து கொண்டு இருந்தீங்களா, தஸ்யஹம் சுலப பார்த்த, சுலபமாக பகவானை அடைந்திருவீங்களா, வித்அவுட் டிஃபிகல்டி. ஸோ இதெல்லாம் பண்ண பிறகு பிராமண பத்னிகள்லாம் கண்ணனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டுக்கொண்டு கண்ணனுக்கு எல்லாம் நெய்வேதியங்களும் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு they all went back. After the return of the wife of the Brāhmaṇas, the Brāhmaṇas wife, they engage in அந்த யாகங்கள்லாம் அவங்க கணவர்கள் பண்றாங்க, அதை எங்கேஜ் பண்ணாங்க. ஆனால் now the Brāhmaṇas, they got to know, they finally realized their mistake, that பரமபுருஷ பகவானே வந்து எங்ககிட்ட உணவு கேட்ட வந்தார். யாகத்தில் போடுற உணவும் பகவானுக்கு தான் பேசுறது. ஆனா இங்க சாக்ஷாத் பகவானே வந்து கேட்கிற சமயத்தில் நாங்கள் கொடுக்க like we deny to give to Krishna. So they all felt, the Brāhmanas felt very upset. They felt, ச்சே என்னடா இப்படி பண்ணிட்டோம், கிருஷ்ணரே வந்து கேட்டாரு, நம்ம போய் எப்படி ரிஃப்யூஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி they felt very grieved. They was repenting. ச்சே இப்படி பண்ணிடக்கூடாதுன்னு. இங்க ப்ரோபாட் உமன்ஸை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நம்ம எப்பயுமே பார்க்கலாம், கோவிலில் போனால் முக்கால்வாசி லேடிஸ் தான் கோவிலுக்கு போவாங்க. ஒன்லி லேடிஸ் வில் மோஸ்ட். அண்ட் இந்த பக்தியில் வந்து இந்த சாமி கும்பிட்றது, இந்த பக்தி பண்ணுறது மெஜாரிட்டிஸ் நம்ம அம்மாமார்கள் தான் ரொம்ப ஈடுபடுவாங்க. ஸோ ப்ரோபாட் என்ன சொல்கிறாங்களா, women in general being very simple in heart can very easily take to Krishna consciousness. பக்தியை பெண்கள் ரொம்ப சுலபமாக எடுத்துக்கொண்டு வருவார்கள். ஏன்னா அவங்க மனது ரொம்ப கருணையான மனது, வெரி சிம்பிள் இன் ஹார்ட். அண்ட் வென் தே டெவலப் லவ் ஃபார் கிருஷ்ணா, தே கேன் ஈஸிலி கெட் லிபரேஷன் ஃப்ரம் கிளச் ஆஃப் மாயா. அப்போனா இந்த மாயை சம்சார கடல்லேருந்து ரொம்ப வசதியாக அவங்க வெளியாயிருவாங்க. திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஈவன் ஃபார் த சோ கால்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் லேர்ன்ட் men to surpass. According to the Vedic injunction, women are not allowed to undergo purificatory process of initiation. பெண்கள் வந்து யூஸ்வலி வந்து தீட்சை கொடுக்க மாட்டாங்க, பிரம்மச்சாரியமும் வந்து பெண்கள் எடுக்க மாட்டாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் கிருஷ்ணர் என்ன சொல்றாரா, பட் ஹவு வண்டர்ஃபுல் இஸ் தட் தே ஹாவ் டெவலப், த பிராமண பத்னிங்க ஹாவ் டெவலப் பியோர் லவ் ஃபார் கிருஷ்ணா அண்ட் தே சர்பாஸ் ஆல் ஆஃப் us in firm faith and devotion unto Krishna. So, and they have surpassed all faith and devotion unto Krishna. Being too attached to materialistic life, they were considered to be master of all purificatory process. We did not actually know what the goal is. Even though we was reminded of Krishna and Balaram by the cowherd boys, we disregard them. Actually இந்த பிராமணர்கள் சொல்றாங்க, நாங்க ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா இருந்துட்டு இதே இந்த இந்த யாகங்கள் வளர்த்துக்கிட்டு இதிலே ஒரு ருட்டீனா இருந்ததுனால கண்ணனே வரும்போது நாங்க வந்து ரெக்கனைஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. We think now that it is simply a trick of mercy upon us of Supreme Personality of God have sent his friends to beg food stuff from us. Otherwise he has no need to send. என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கெல்லாம் புரிந்து விட வேண்டும், கண்ணனுக்கு not only 1, 2 or 3, கண்ணனுக்கு சஹஸ்ர சத்த சம்பிரம சேவியமானம், லக்ஷ்மி சஹஸ்ர சத்த சம்பிரம சேவியமானம், 1000 கோடிக்கணக்கான லட்சுமிகள் விழுந்து விழுந்து பகவானுக்கு சேவை செய்துகிட்டு இருக்க அந்த பகவானுக்கா சாப்பாடு இல்லாமல் இந்த பிராமணர்கள்கிட்ட போய் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நினைப்பீங்க, ஓ கிருஷ்ணரே வந்து பிச்சை எடுத்திருக்காரு பாருங்க, சாப்பாடு இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, Krishna, billions and thousands of Lakshmi are waiting in line to serve him. They are just so busy serving. நம்மலாம் லக்ஷ்மி வேணும் காசு பொன் பொருள்லாம் வேணும்னு சொல்லி லக்ஷ்மி பூஜா அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருப்போம். கண்ணனுக்கு அவங்கெல்லாம் உளுந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பரமபுருஷ பகவான் இஸ் நோன் அஸ் மாதவா என்பது, தவா என்பது ஹஸ்பண்ட், மாவா அம்மாவோட ஹஸ்பண்ட். அப்புறம் லக்ஷ்மியோட ஹஸ்பண்ட்னால தான் பகவானுக்கு மாதவன்னு பேர் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அவர் லீலை புரியிருக்காக அந்த பிராமணர்கள் பத்னிகளோட மனதில் இருக்க அந்த பக்தி, அதுங்க எப்பயுமே பகவானை நினைத்து கொண்டு பகவானுக்கு சேவை எங்களுக்கு கிடைக்காத நினைச்சுக்கிட்டு இருக்கனால பகவான் அந்த இடமா போயிட்டு
பிராமணர்கள் கிட்ட கேட்கிற மாதிரி இந்த பசங்களை தூது அனுப்பினான he would know that these brahmanas will not give because they're so attached to ritualistic ceremony. ஸோ இப்போ என்ன நடந்துச்சா, அதுக்கப்புறம் பிராமணர்கள் நினைச்சாங்க, சரி இவ கண்ணன் நீங்க பக்கத்துல தானே இருக்காரு, வாங்க போய் பார்க்கலான்னு நினைச்சிச்சிங்களா. பட் they didn't go because they were scared of Kamsa. They thought நாங்க போனோமா அப்புறம் கம்சனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச கம்சன் எங்களை நினைச்சு பண்ணிடுவான், ஸோ நாங்க போல. பட் யூ see the பிராமணருக்கு பத்னிகள், the wives of the brahmanas, they're very simple ladies. They didn't even care for Kamsa or anyone. They just simply went and saw Krishna. That was their dedication. But although the Brahmanas had come to know the supremacy of the Lord, they were repenting. They were still afraid of King Kamsa because they was too addicted to fruitive activities. Thus end the Bhaktivedanta purport of the 23rd chapter of Krishna, delivering the wife of Brahmana who performed sacrifice. ரொம்ப அழகான இந்த லீலையை ஒரு சினாப்சிஸா நான் சொல்லிறேன். Of course, I want to show you the picture of this lilay while I'm telling this pastime. So, wrong picture. This is the kadi. Yes. So this is the pastime. So இந்த லீலையில என்ன நடக்குதா, கிருஷ்ணரும் பலராமரும் இருக்கும்போது அங்க இருக்கிற கோபர்களுக்கெல்லாம் சரியான பசி ஆகிவிட்டதா. So பசியா இருக்கிற நேரத்துல they all went and asked Krishna, telling Krishna we are very hungry. And Krishna say go and ask the Brahmanas. And பிராமணர்கள் கேட்கும் போது கிருஷ்ணான்னு என் பேரை சொல்லிடாத, பலராமர் பேரை சொல்லு. ஏன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வஷ்ய குலத்தில் பிறந்தவன், எனக்கு தான தர்மங்கள் பண்ணுவாங்களா தெரியலை. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கண்டிப்பாக போயிட்டு பலராமர் பேர் சொன்னா பலராமர் ஒரு சக்திரியன், மேபி பிராமணாஸ் வில் கிவ் சேரிட்டி ஒரு சக்திரியா அப்படின்னு. அங்க போன பிறகு பிராமணர்கள் கேட்கும், பிராமணர்கள் so busy in doing, they never even spoke to these boys, they ignored the boys. And the boys was very upset. They came back to Krishna and then Krishna பாரு இங்க ஒண்ணுமே கொடுக்கல, we're so hungry Krishna, what else we can do. Then Krishna told them, don't be attached to result. ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி மடிப்பிச்சு அந்த மாதிரி கேட்கிற சமயத்தை, when we are asking for begging, don't be attached for the result. One person may give, another person may not give, 10% may not give, 1% may give. So you just do the duty of asking. Okay, so don't be attached. So கவலைப்படாதீங்க. And Krishna said, now you go to ask the Brahmanas Patnis, ask the wife of Brahmanas. They are my pure devotees. They will give you. அங்க போய் அந்த பிராமணர் பத்னிகள், my dear mother, we are so hungry, we came here for some food, please give us some food ன்னு கேட்டாங்களாம். Immediately they went to the kitchen, get all the palatable things. அங்க இருக்கிற ரொம்ப ருசியாக உணவுகள் எல்லாம் எடுத்து கிருஷ்ணரும் பலராமரை போய் பார்க்கணும். போகும்போது அங்க அவங்க கணவர்களும் பிள்ளைகள் அப்பாமார்கள் எல்லாம் பாட்டுறாங்க, where are you going, stop. And they never cared. They say, we want to go and see Krishna, we are not even scared of Kamsa, what to speak of all of you. So they left. They went and they saw Krishna. And it was described how Krishna ஒரு கரத்தை அவருடைய நண்பர்கள் மேலே வைத்து ஒரு கரையில் தாமரை மலர்களை பிடித்து கொண்டு, கண்ணன் அவ்வளோ அழகாக தலையிலே பீகாக் ஃபெதரோட ஷோ அவ்வளோ அழகா இருந்துச்சு. we read the description. அந்த அழகை அந்த பிராமணர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போது அந்த அழகை கண்ணால குடித்து விட்டு கண்ணனை மனதிலே they established the Lord within the heart through the eyes. Such a beautiful scene they were seeing. And they actually hugged Krishna, not physically, but within the heart they hugged Krishna, seeing the beautiful form. இதே மாதிரி தான் நம்ம இப்ப கண்ணனை கோவில்ல தரிசனிக்கிறோமா, கண்ணனுடைய அழகை பார்த்து மெய் மறந்து போனோம். when you see Krishna in temple, ஸ்ட்ரெயிட்டா முகத்தை பார்க்காதீங்க, start to look at his beautiful lotus feet. அவருடைய கமல பாதத்திலிருந்து பாருங்க, அவர் காலில் என்ன கொலுசு போட்டிருக்காரு, அப்படியே அவரோட பீட்டாம்பர், அவர் என்ன வேஷ்டி கட்டியிருக்காரு, அப்படியே அவர் இடுப்புல பார்த்தீங்கன்னா அவர் அழகான ஒட்டியாலம் போட்டிருப்பாரு, அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தா அவர் கரங்களை இப்படி பிடித்து கொண்டிருப்பாரு, அப்படியே மேலே பார்த்தா அவர் கழுத்திலே அழகான மாலைகள் அணிந்திருப்பாரு, அப்படியே இங்க பார்த்தீங்களா அங்க இருக்கிற அழகான ரத்னாகதம் பிரணய கேலி கலாவிலாசம் அழகான அப்படி மினிமனுக்கு ஜுவல்லரிஸ் போட்டிருப்பாரு, அப்படியே மேலையாக பார்த்தீங்களா அவரோட அழகான சிவப்பு உடலை பார்த்து, அவர் மூக்க பார்த்தீங்களா அவர் திலகத்தை பார்த்து, அவரோட அழகான மெய்மறந்து போற தாமரை கண்களை பார்த்து, அதுக்கப்புறம் அவருடைய தலையில போடும் டர்பன் சரி, அவருக்கு ஒரு அழகான முடிய சரி, அவர் கையில இருக்கிற புல்லாங்குழ, கண்ணனை இப்படிதான் ரசிக்க வேண்டும். When you say Krishna in temple, this is how you supposed to meditate on Krishna. ஷாமம் திரிபங்கலலிதம் நியத பிரகாஷம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமஹம் பஜாமி அங்காணி யஷ சகலேந்திரிய விருத்தி மந்தி பஷாந்தி பாந்தி. அது பிரம்மசம்ஹிதால அழகா சொல்லுவாங்க, கண்ணன் திரிபங்க 3 இடத்துல வளைந்திருக்கும், கால்களை, இடுப்பலை and also கழுத்தலை. So this is how you supposed to meditate on the beauty of Krishna. Krishna
அவரோட லோகத்தை விட்டு இந்த லோகத்தில் விக்கிரக ரூபத்தில் நவராம நம்மளுக்காக நின்று கொண்டு இருக்கிறார்கள். கண்டிப்பாக கண்ணனை போய் தரிசனித்து சும்மா போய் பார்த்துட்டு ஏதோ ஒன்று நிக்குதுன்னு பார்த்துட்டு வராதிங்க. அவர் ஒன்றும் தூண் இல்லை, பகவான் நிற்கிறாருப்பா. அவரை பார்த்து கண்ணால எப்படி இந்த பிராமண பத்னிகள் இந்த பிராமணரோட ஒய்ஃப்ல எவ்வளவு அழகாக கண்ணனை ரசித்து கொண்டு இருக்கார்கள். வாட் வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் டுடே இஸ் யூ ஷுட் அப்சார்ப் கிருஷ்ணா த்ரூ யுவர் eyes and bring him to your heart. That's what the Brahmana Patnigal did today, and that should be the lesson that we learn today.